அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் கஜபதி கெமிஸ்ட்ரி கிளாஸ் என்ற யூடியூப் சேனலில் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிக்காக தேவையான நிறைய பாடங்களை வீடியோவாக பதிவு செய்திருக்கிறோம். நிறைய பேர் பார்த்து நல்ல வரவேற்பு இருக்கிறது. நிறைய மாணவர்கள் பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரிக்கும் இது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதனால் ஒரு முன்முயற்சியாக ஒரு வீடியோவை இன்றைக்கு பதிவு செய்கிறேன். அதை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்வீர்களே, ஆனால் அனைவரையும் சென்று சேர வேண்டும், அனைவரும் இதில் தேர்ச்சி பெற்று ஆசிரியர் படிக்க செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் யூடியூப் சேனலில் பதிவு செய்கிறேன். இதை உங்கள் வரவேற்பை பொறுத்து இன்னும் எத்தனை யூனிட் செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் சொல்லலான் இருக்கிறேன் நான். ஓகே, மொதல் யூனிட் இதில் எழுதுறதெல்லாம் ஆங்கிலத்தில் எழுதுகிறேன் நான். அந்த டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மொழிபெயர்ப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. பேசுகிறது விளக்கம் எல்லாம் தமிழில் இருக்கும், மற்றதெல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன் நான். அதான் எதுவாக இருந்தாலும் உங்கள் கருத்துக்கள் என்னங்கிறது பதிவு பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஓகே, மொதல் யூனிட் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். சில பண்புகள் அணு எண் அதிகரிக்க சீரான மாற்றம் பெற்றுக்கொண்டே செல்லும். ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் பழைய நிலைக்கு வரும். இதைத்தான் பீரியாடிக்னு சொல்கிறோம் நம்ம. அதாவது ஒரு பீரியடில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அந்த பீரியட் முடிஞ்சு அடுத்த பீரியட் வரும்போது டக்குன்னு குறையும், மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும், மறுபடியும் குறையும். இதுபோன்று ஒரு சீராக குறிப்பிட்ட இடைவெளியிலே மாறக்கூடிய பண்புகளுக்கு தான் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்று பெயர். மீள்வரிசை பண்புகள்னு தமிழில் சொல்கிறோம். தமிழ் வார்த்தை வேணும்னு சொன்னால் அதையும் சொல்கிறோம் நம்ம. ஓகே, அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது, முதல் பண்பாக நாம் பார்க்க போவது இதில் அட்டாமிக் ரேடியஸை பற்றி பார்க்க போகிறோம். அணு ஆரம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அட்டாமிக் ரேடியஸ் ஒரு பீரியடில் எப்படி மாறும், ஒரு குரூப்பில் எப்படி மாறும். பீரியடில், அதாவது நீள்வரிசையில் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போக போக இந்த அட்டாமிக் ரேடியஸ் குறைந்து கொண்டே வரும். அடுத்த வரிசைக்கு வரும்போது மறுபடியும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதுபோன்று உயர்ந்து தாழ்ந்து வருகிற பண்புகளை தான் நம்ம பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அட்டாமிக் ரேடியஸும் அதுபோல் பண்பு தான். என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், ஒரு பீரியடில் இடமிருந்து வலம் செல்ல அணு எண் அதிகரிக்கிறது, உட்கருவினுடைய மின்சுமை அதிகரிக்கிறது, எலக்ட்ரான்கள் அதே வட்டப்பாதையில் சேர்க்கப்படுகின்றன, அதே ஆர்பிட்டில் சேர்க்கப்படுகிறது. எனவே இடமிருந்து வலம் செல்ல அணு ஆரம் குறைந்து கொண்டே செல்லும். அடுத்த பீரியடுக்கு வரும்போது மறுபடியும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அணு ஆரம் என்பது ஒரு பீரியடில் டிக்ரீஸ் ஆகிட்டே போய் குரூப்பில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது தான் அணு ஆரத்தினுடைய தன்மை. ஓகே, இப்போ அணு ஆரத்தில் 2-3 வகையான ஆரங்களை பற்றி பேசுகிறார்கள். ஒன்று கோவேலண்ட் ரேடியஸ். சகப்பிணைப்பு ஆரம் என்பது ஒரு வகை. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஏ இரண்டும் ஒரே வகையான அணு. இந்த பிணைப்பு நீளத்தை டிஏஏ என்று வைத்துக் கொள்ளலாமே. இதில் பாதியைத்தான் ஏவினுடைய அணு ஆரம் என்று சொல்லுகிறோம். எடுத்துக்காட்டு வேணும்னு சொன்னால், இப்போ சிஎல், அப்போ குளோரினுடைய அணு ஆரம் என்னவென்று கேட்டால், இந்த பிணைப்பு நீளம் எவ்வளவு, அதில் பாதியைத்தான் குளோரினுடைய அணு ஆரம் என்று சொல்லப் போகிறோம். எப்போ இது போல் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், இரண்டும் ஒத்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, எதிர்மின் தன்மை கொண்டதாக இருக்குமானால்
அப்போ தான் இது போன்ற சமன்பாட்டை பயன்படுத்த முடியும். சப்போஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன சொல்ல போகிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி. இப்போ இந்த டிஏபியை ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பின்னு சொல்லலாமா? ஏவினுடைய அணு ஆரம் ப்ளஸ் பியினுடைய அணு ஆரம் இரண்டும் சேர்ந்தது தான் டிஏபின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டால், ஏக்கும் பிக்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வித்தியாசம் அதிகமாக இல்லைன்னு சொன்னால் சொல்லலாம். அப்படி இல்லை, வித்தியாசம் இருக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் இந்த ஈக்குவேஷன் மாறும். என்ன மாறும்னு கேட்டிங்கன்னா, டிஏபி ஈக்குவல் டு ஆர்ஏ, ஏவனுடைய அணு ஆரம் ப்ளஸ் பியினுடைய அணு ஆரம் மைனஸ் 0.09 கை ஏ மைனஸ் கை பி. ஏயினுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி மைனஸ் பியினுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. இந்த சமன்பாட்டுக்கு அது உடன்பட்டு வரும். எப்போன்னு கேட்டால் ரெண்டுக்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குமானா, இல்லைன்னு சொன்னால் இதே யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஆக கோவேலண்ட் ரேடியஸ் சகப்பிணைப்பு ஆரம் என்பது ஒன்று. அடுத்ததாக மற்றொரு வகை அட்டாமிக் ரேடியஸில் இன்னொரு வகை வந்துட்டு மெட்டாலிக் ரேடியஸ். உலோக அணுக்கள் எல்லாம் தெரியும் நமக்கு, உலோக பிணைப்பால் பிணைக்கப்பட்டிருக்கின்றன. தே ஆர் ஹெல்ட் டுகெதர் பை மெட்டாலிக் பாண்ட். ஒரு அந்த படிகக்கூட்டில் கிறிஸ்டல் லேட்டிஸில் ஒரு மெட்டலுக்கும் இன்னொரு மெட்டலுக்கும் மத்தியில் உள்ள தூரம் இருக்குது பாருங்கள். அந்த தூரத்தில் பாதியைத்தான் மெட்டாலிக் ரேடியஸ்ன்னு சொல்லுகிறோம். இட் இஸ் ஹாஃப் த டிஸ்டன்ஸ் between the nuclei of adjacent metal atoms. In the metal close packed crystal lattice. அந்த உலோக படிகக்கூட்டில் ஒரு உலோகத்தினுடைய நியூக்ளியஸுக்கும் இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய உலோகத்தினுடைய நியூக்ளியஸுக்கும் மத்தியில் இருக்கிற டிஸ்டன்ஸில் பாதியைத்தான் மெட்டாலிக் ரேடியஸ் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். இப்போ எல்லாமே அட்டாமிக் ரேடியஸு கீழே வரும். கோவேலண்ட் ரேடியஸுங்கிறது ஒரு வகை, மெட்டாலிக் ரேடியஸுங்கிறது ஒரு வகை. மூன்றாவதாக வேண்டர் வால்ஸ் ரேடியஸ், வேண்டர்வால் ஆரம் என்று சொல்லுகிறோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிணைக்கப்படாத அணுக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய கவர்ச்சி வேண்டர்வால் விசைன்னு சொல்கிறோம் நம்ம. உதாரணமாக திரவ ஹைட்ரஜன் வச்சுக்கலாமே. இரண்டும் நெருங்கி இருக்குது, இரண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் தான் அது. ஹெச்சு சகப்பிணைப்பு, இந்த ஹெச்சு சகப்பிணைப்பு, இதுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ். அந்த தூரத்திற்கு, அதாவது பிணைப்பில் பங்கு பெறாமல் இருக்கக்கூடிய இரு அணுக்களுக்கு இடையே உள்ள தூரத்திலே பாதியை வேண்டர்வால்ஸ் ரேடியஸ் சொல்லிக்கிறோம். அப்படியே போட்டுக்க வேண்டியது. half the distance between
the nuclei of non-bonded atoms, பிணைப்பில் பங்கு பெறாத அணுக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தூரத்தில் பாதியை வான் டெர் வால்ஸ் ரேடியஸ் என்று சொல்லுகிறோம். இந்த மூணில் எது அதிக மதிப்புள்ளதாக இருக்கும், எது குறைவான மதிப்புள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும் நம்மால். மிக குறைவான மதிப்பு உடையது சகப்பிணைப்பு ஆரம், கோவேலண்ட் ரேடியஸ் தான் மிக குறைவானது. அதைவிட சற்று அதிகமானது உலோக அணுக்களுக்கு இடையே உள்ள அந்த தூரம். இன்னும் சற்று அதிகமாக இருக்கக்கூடியது வான் டெர் வால் ஆரம். அனைத்துமே அட்டாமிக் ரேடியஸ், அணு ஆரம் என்கிற தலைப்பில் வருகிறது. ஒரு பீரியடில் இது குறைந்து கொண்டே போகும், ஒரு தொகுதியில் குரூப்பில் அதிகரித்து கொண்டே போகும். முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. இந்த கான்செப்ட் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுக்குள்ளே வரக்கூடிய எல்லா கேள்விக்கும் நீங்கள் பதில் சொல்ல முடியும். ஒரு பீரியடில் அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகும், ஒரு குரூப்பில் என்ன ஆகும்னு சொன்னால் ஒரு எடுத்துக்காட்டு. இந்த பீரியட் எடுத்துக்கோ. லித்தியம், பெரிலியம், போரன், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான், அதுக்கப்புறம் சோடியம், என்ன சொல்லிகிட்டே போகலாம். மெக்னீஷியம், அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின், ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த். இப்போ லித்தியத்தினுடைய அணு எண் 3. இது நியூக்ளியஸில் 3 புரோட்டான் இருக்க போது. முதல் வட்ட பாதையில் 2 எலக்ட்ரான், அடுத்த வட்டப்பாதையில் 1 எலக்ட்ரான். இதுதான் அதனுடைய அமைப்புன்னு சொன்னான். போரனுக்கு வரும்போது 4 புரோட்டான் ஆகிடப்போது. இங்கே 4வது எலக்ட்ரான் இந்த 2வது நீள்வட்டத்திலே சேரப்போகுது. அப்போ உட்கருவினுடைய சுமை அதிகமாகிடுத்து, எலக்ட்ரான் சேர்க்கப்பட்டுங்கிற தூரம் அதே தான் இருக்குது. அப்போ கிட்ட நெருங்கி வரப்போகுது. இந்த நியூக்ளியஸ் இந்த எலக்ட்ரான் பிடிச்சி இழுக்க போகுது. அப்போ அணு ஆரமானது குறைய போகிறது. அடுத்தது 5. அப்படியே சோடியம் வந்த உடனேயே அணு எண் 11, முதல் வட்டப்பாதையில் 2, அடுத்த வட்டப்பாதையில் 8, 3வது வட்டப்பாதை சேர்ந்து விடுகிறது. அப்போ ரேடியஸ் அதிகமாகிட போகுது. அப்போ ஒரு பீரியடில் அப்போ குறைந்து கொண்டே போகும். அடுத்த தொகுதி குரூப்புக்கு வரும்போது டக்குன்னு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இப்படி தான் இருக்கும். இப்போ குறைந்து கொண்டே வரும், அப்புறம் அதிகரிக்கும், குறைந்து கொண்டே வரும், அதிகரிக்கும். இதைத்தான் மீள்தன்மைன்னு சொல்கிறோம் நாம். ஓகே, அடுத்து நம்ம சொல்ல போகிறது அயானிக் ரேடியஸ். அயனி ஆரம் அப்படின்னா என்னன்னு சொல்ல போகிறோம். அயனி ஆரங்கிறது ஒரு அயனியினுடைய ஈர்ப்பு விசை எவ்வளவு தூரத்துக்கு செயல்படுமோ, the distance up to which the attraction of the ion is felt, அதுக்கு அயானிக் ரேடியஸ்னு பேர். டிஸ்டன்ஸ் பிட்வீன்
the nucleus of the ion and the point up to which the nucleus has influence on the electron cloud. இதான் ஒரு பாசிட்டிவ் அயான்னு சொன்னால் இதனுடைய அட்ராக்ஷன் எலக்ட்ரானை நோக்கிய அட்ராக்ஷன் எவ்வளோ தூரத்துக்கு செயல்படுமோ அந்த தூரத்துக்கு அயானிக் ரேடியஸ்னு பேர். இதுவும் அட்டாமிக் ரேடியஸை போலவே தான். ஒரு பீரியடில் இது குறைந்து கொண்டே போகும், குரூப்பில் அதிகமாகிட்டே போகும். அப்போ இதுவும் ஒரு பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி தான். அப்போ அட்டாமிக் ரேடியஸாக இருந்தாலும் சரி, அயானிக் ரேடியஸாக இருந்தாலும் சரி, பீரியடில் டிக்ரீஸ் ஆகும், குரூப்பில் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஒரு ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ரெண்டு அணுக்களை எடுத்துக்கொள்ள போகிறேன். ஒன்று உதாரணமாக அசைட் அயான். 10 நைட்ரஜனில் 7 எலக்ட்ரான் இருக்கும். 3 மைனஸ் சார்ஜ்னா 3 எலக்ட்ரான் சேர்த்துருக்கோம் நம்ம. இப்போ மொத்தம் 10 எலக்ட்ரான் இருக்குது. இதில் இதனுடைய சார்ஜ் Z வந்துட்டு நைட்ரஜனுக்கு 7, எலக்ட்ரான் இங்கே 10 இருக்குது மொத்தம். அப்போ Z/E எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 7/10 0.7. ஆக்சைடு அயான் எடுத்துக்கிறேன் நான். ஆக்சிஜனில் 8 எலக்ட்ரான் இருக்கும், 2 மைனஸும் 2 எலக்ட்ரான் எக்ஸஸாக சேர்த்துருக்கும். அப்படின்னா மொத்தம் 10 எலக்ட்ரான் இருக்கும் போது இதுக்கு அணு எண் 8, இது 10, 8/10 0.8. ஒத்த எலக்ட்ரான் எண்ணிக்கையை பெற்றிருக்கிறது. இதனுடைய Z/E 0.7, இதனுடைய Z/E 0.8. இதனுடைய ரேடியஸ் 1.7, இதனுடைய ரேடியஸ் 1.4. அப்படி சொல்லிடலாமா? எதுக்கு Z அதிகமாக இருக்குதோ அதுக்கு ரேடியஸ் குறைவாக இருக்கும் தாராளம் சொல்லிட்டு போகலாம். உண்மைதான். Z அதிகமாக இருக்குன்னா பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்க போகுது, அது எலக்ட்ரான் கவர்ந்து இழுக்க போகுது, அப்போ சைஸ் குறைய போகுது. அப்போ ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷியில் எதுக்கு Z/E அதிகமோ அதற்கு ஆரம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிற ஜென்ரலான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். கேள்விகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் எதுக்கு சைஸ் அது பெருசாக இருக்கும், எது சைஸ் சின்னதாக இருக்கும் அப்படிலாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட். அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் ஒரு ஜெனரலைஸ் பண்ணிடலாம். ஆனியான் எதிர்மின் அயனிக்கு சைஸ் எவ்வளோ இருக்கும், நேர்மின் அயனிக்கு சைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் ஜெனரலைஸ் பண்ண முடியும். இப்படி தான் சொல்ல போகிறேன் நான். N நேர்மின் சுமை கொண்ட AN+, இதை விட அதிகமாக இருக்க போது A+, இதை விட அதிகமாக இருக்க போது A.
இதை விட அதிகமாக இருக்க போது ஏ மைனஸ், இதை விட அதிகமாக இருக்க போது ஏஎன் மைனஸ். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறது சைஸ் குறைவாகவும் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறது சைஸ் அதிகமாகவும் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. டி ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ். அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு அந்த சைஸ் ஒரு பீரியடில் சைஸ் குறையிறது கிடையாது. ஏன்னு கேட்டால் எக்ஸஸாக நீங்கள் ஆட் பண்ணுற எலக்ட்ரான் எல்லாமே டியில் போய் டி ஆர்பிட்டாலில் போய் உட்கார போகுது. டி ஆர்பிட்டால் உள்ளே அடங்கி இருக்குது. அதனால் அந்த எலக்ட்ரானுடைய நியூக்ளியஸினுடைய சார்ஜ் அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரானில் படாமல் தடுக்குது, ஷீல்டிங் எஃபெக்ட் கொடுக்குது. அப்போ டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸில் ஷீல்டிங் எஃபெக்ட் இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ரேடியஸ் குறையாது, அதிகமாகவே இருக்க போகுது. அது டிரான்சிஷன் எலிமெண்ட்டுக்கும் பொருந்தும், இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்டுக்கும் பொருந்தும் அது. ஓகே, தட்ஸ் அபவுட் சைஸ் ஆஃப் தி ஆனயான், கேட்டயான், எக்ஸெட்ரா. இப்போ நம்ம பேச போகிறது அதே போல் அயனைசேஷன் எனர்ஜியை பற்றி பேச போகிறோம். அயனியாக்க ஆற்றல். ஒரு நடுநிலையான அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரான் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஆற்றல் தேவையோ, ஜென்ரலாக எலக்ட்ரானை நீக்குவதற்கு தேவைப்படுகிற ஆற்றலுக்கு அயனியாக்க ஆற்றல். ஐசோலேட்டட் கேஷியஸ் ஆட்டத்திலேருந்து எலக்ட்ரானை எடுக்கணும், மாலிக்யூலிருந்து எடுக்கிறது கிடையாது. ஆட்டத்திலேருந்து ஒரு எலக்ட்ரானை எடுக்கிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி வேணுமோ அதுக்கு அயனைசேஷன் எனர்ஜின்னு பேர். மொதல் எலக்ட்ரான் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜின்னு பேர், ரெண்டாவதுக்கு செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜின்னு பேர், மூணாவதுக்கு தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜின்னு பேர். மொதல் எலக்ட்ரானை கொஞ்சம் ஈஸியாக எடுத்துடலாம். ஒரு எலக்ட்ரான் எடுத்ததுக்கு பிறகு அது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்க போது. இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு பொருளிலிருந்து எலக்ட்ரானை நீக்கணும்னு சொன்னால் இன்னும் அதிகமாக ஆற்றல் தேவை. 2 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குதுன்னு சொன்னால் இன்னும் அதிகமான ஆற்றல் தேவை. அப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, முதல் எலக்ட்ரானை நீக்குவதற்கு தேவையான அந்த ஆற்றலுக்கு IE1ன்னு வச்சுக்கிறேன் நான். ரெண்டாவதுக்கு தேவைப்படுகிறதுக்கு IE2ன்னு வச்சுக்கிறேன். மூன்றாவதுக்கு IE3ன்னு வச்சுக்கிறேன். நிச்சயமாக அப்படி தான் இருக்க போகுது. முதல் அயனியாக்க ஆற்றலை விட இரண்டாவது அயனியாக்க ஆற்றல் அதிகமாக இருக்க போகிறது. அதை விட மூன்றாவது அயனியாக்க ஆற்றல் இன்னும் அதிகமாக இருக்க போகிறது. அயனியாக்க ஆற்றலை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அது தெரிஞ்சால் பீரியடில் அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகும், குரூப்பில் என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். அயனியாக்க ஆற்றலை பாதிக்கக்கூடிய காரணிகள் ஒன்று நியூக்ளியர் சார்ஜ். நியூக்ளியஸுடைய பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக எலக்ட்ரானை பிடிச்சி கவர்ந்து இழுக்க போகுது. அதிலிருந்து எலக்ட்ரான் நீக்குவது என்பது கடினம். அப்போ அயனைசேஷன் எனர்ஜியும் அதிகமாக இருக்க போகுது. ஸோ சார்ஜ் அதிகம்னு சொன்னால் அயனியாக்க ஆற்றலும் அதிகம். சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் நியூக்ளியஸ்லேருந்து ரொம்ப தூரமாக இருக்குது. அப்போ ஈஸியாக எலக்ட்ரான் எடுத்துடலாம், அயனைசேஷன் எனர்ஜி குறைவாக இருக்கும். சின்னதாக இருக்குன்னு சொன்னால் அந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் நியூக்ளியஸுக்கு பக்கத்தில் இருக்க போது ரிமூவ் பண்ணுறதுக்கு எனர்ஜி அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ சைஸை பொறுத்து அயனைசேஷன் எனர்ஜி மாறும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கூட சொல்லிடலாம். நான் சைஸ் சின்னதாக இருந்ததுன்னா அதிகமாக எனர்ஜி கொடுக்கணும், சைஸ் பெருசாக இருந்தால் கொஞ்சமாக எனர்ஜி கொடுத்தா போதும். மூணாவது ஷீல்டிங் எஃபெக்டை பொறுத்தது. ஷீல்டிங் எஃபெக்ட்னு சொன்னால் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் மேலே இந்த சார்ஜ் விழாமல் தடுக்குமானா அதுக்கு பேர் ஷீல்டிங் எஃபெக்ட்னு சொல்கிறோம். நம்ம இப்போ தான் சொன்னோம், டிரான்சிஷன் எலிமெண்ட்டில் டி ஆர்பிட்டால்ஸ் நிறைய எலக்ட்ரான் இருக்க போது இந்த டி ஆர்பிட்டால்ஸ் நியூக்ளியஸுடைய அட்ராக்ஷன் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் படாத மாதிரி தடுக்குது.
அப்படின்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அயனைசேஷன் எனர்ஜி குறைவாக இருக்க போகுது. ஸோ ஷீல்டிங் எஃபெக்டும் ஒரு ஃபேக்டராக இருக்க போகுது. அடுத்து நமக்கு தெரிஞ்சது ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன், கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி நமக்கு தெரியும். இதிலிருந்து எலக்ட்ரானை நீக்கிறதுங்கிறது கஷ்டம். என்ன கேட்டால் ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இஸ் a ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன், கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இஸ் ஆல்சோ a ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். இதெல்லாம் வந்துட்டு அயனைசேஷன் எனர்ஜியை பாதிக்கக்கூடிய காரணிகள். ஓகே, எல்லாம் சொல்லிட்டோம். நம்ம நியூக்ளியர் சார்ஜ் அதிகமான அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாகும், சைஸு சின்னதாக இருந்தால் அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாகும், ஷீல்டிங் எஃபெக்ட் அதிகமாக இருந்தால் அயனைசேஷன் எனர்ஜி குறையும், கம்ப்ளீட்லி ஃபில்டு அண்ட் ஹாஃப் ஃபில்டாக இருந்தால் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது கஷ்டம், அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்க போகுது. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை கேள்வியை கேட்குறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பீரியட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ தான் நம்ம சொன்னோம், பீரியடில் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போக போக சைஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுது. சைஸ் சின்னதாகுதுன்னா எலக்ட்ரானை நீக்கிறதுக்கு அதிகமான எனர்ஜி கொடுக்கணும். அப்போ பெரிலியம் போரன் ரெண்டையும் ஒப்பிட்டோம்னா, பெரிலியம் அணியன் 4, போரன் அணியன் 5. பெரிலியத்தை விட போரன் சைஸ் சின்னதாக இருக்கணும். அப்போ எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் பெரிலியத்தினுடைய அயனைசேஷன் எனர்ஜி போரனோட அயனைசேஷன் எனர்ஜியை விட அதிகமாக இருக்குது. இதுக்கு அதிகம், இதுக்கு குறைவு. நம்ம இப்போ இது வரைக்கும் படித்த பேசிஸில் பார்த்திங்கன்னா, லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போக போக சைஸ் குறைய போகுது. அப்போ எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு எனர்ஜி அதிகமாக தர வேண்டியிருக்கும். அப்போ போரானுக்கு ரொம்ப அதிகமாக எனர்ஜி தர வேண்டியிருக்கணும், பெரிலியத்துக்கு குறைவாக தர வேண்டியிருக்கும். அப்படி இல்லாமல் இப்படி இருக்குது. இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, பெரிலியம் ஃபில்டு கான்ஃபிகரேஷனில் இருக்குது. இதுதான் பெரிலியத்தினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இது ரொம்ப ஸ்டேபிள், கம்ப்ளீட்லி ஃபில்டு அப்படிங்கிறது ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். அதனால் இதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி எதிர்பார்க்கறத விட போராட்டம் இருக்கிறத விட அதிகமாக இருக்குது. அதே போல் மற்றொன்று ஆக்சிஜனும் நைட்ரஜனும். நைட்ரஜனுக்கு அணியன் 7, ஆக்சிஜனுக்கு அணியன் 8. இப்போ என்ன எதிர்பார்க்குறோம் நம்ம அப்படின்னு கேட்டால், ஆக்சிஜன்லேருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு எனர்ஜி அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்கணும், நைட்ரஜனுக்கு குறைவாக கொடுக்க வேண்டியதாக இருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் நைட்ரஜனுக்கு தான் அதிகமாக இருக்குது. இதுக்கு நமக்கு காரணம் தெரியும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நைட்ரஜன் ஒரு ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன், P3 கான்ஃபிகரேஷன். அது அப்போ ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இஸ் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். அதனால் இந்த ரெண்டும் ஏற்கனவே சொன்ன அந்த பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுறதுனால இதில் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். சரி, அயனைசேஷன் எனர்ஜி குரூப்பில் என்ன ஆகும், பீரியடில் என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த அயனைசேஷன் எனர்ஜியினுடைய இந்த மதிப்புகள் நமக்கு சொல்லக்கூடிய தகவல்கள் சில இருக்கிறது. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தி அயனைசேஷன் எனர்ஜி என்னென்னு கேட்டிங்கன்னா, எதெல்லாம் குறைவான அயனைசேஷன் எனர்ஜி இருக்குதோ அப்படின்னா எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது ஈஸின்னு அர்த்தம். அயனைசேஷன் எனர்ஜி குறைவான எனர்ஜி கொடுத்தாலே எலக்ட்ரானை எடுத்துடலான்னு அர்த்தம். இது எல்லாமே நல்ல ஸ்ட்ராங்கான ரெடியூசிங் ஏஜென்ட்ஸாக இருக்கும். ரிடக்ஷன் அப்படிங்கிறது எலக்ட்ரானை சேர்க்கறது. அப்போ ரெடியூசிங் ஏஜென்ட்டுங்கிறது எலக்ட்ரானை சேர்க்கும், எலக்ட்ரானை ஈஸியாக கொடுக்கும். எப்போ எலக்ட்ரான் ஈஸியாக கொடுக்கும் அப்படின்னா, அயனைசேஷன் எனர்ஜி குறைவாக இருந்ததுன்னா எலக்ட்ரான் ஈஸியாக கொடுத்துரும். அப்போ அதெல்லாமே நல்ல ரெடியூசிங் ஏஜென்ட்ஸாக இருக்கும். ஆல்கலி மெட்டல்ஸ் அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள். லித்தியம், சோடியம், பொட்டாசியம் இதெல்லாமே இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள். ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி,
இது எல்லாமே பேசிக் நேச்சர் உள்ளதாக இருக்கும். ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன டெஃபினேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். புரோட்டானை கொடுப்பது ஆசிட். ஆசிட் இஸ் அ புரோட்டான் டோனர். பேஸ் இஸ் அன் எலக்ட்ரான் டோனர். அப்போ எது எலக்ட்ரான் ஈஸியாக கொடுக்குமோ அது பேஸாக இருக்க போகுது. அயனைசேஷன் எனர்ஜி குறைவுன்னு சொன்னால் ஈஸியாக எலக்ட்ரானை கொடுத்துரும். அப்போ அதெல்லாம் பேஸாக இருக்கும். அப்போ பேசிக் நேச்சர் லோ அயனைசேஷன் எனர்ஜி இருக்குமானா ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக இருக்கும், பேசிக் நேச்சராக இருக்கும். அடுத்தது stability of the various oxidation states. இது சந்தேகம் இல்லாமல் அயனைசேஷன் எனர்ஜியை பொறுத்தது தான். ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கும் தேவைப்படுற அயனைசேஷன் எனர்ஜி ரொம்ப வித்தியாசம் இல்லைன்னு சொன்னால் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் ஸ்டேபிளாக இருக்கும், லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி குறைவாக இருக்கும். ரெண்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அயனைசேஷன் எனர்ஜி டிஃபரன்ஸ் 10லிருந்து 15 எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்குமானால், எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது ஆற்றலுக்கான ஒரு அலகா அப்படின்னு கேட்டால் ஆமாம். ஒரு எலக்ட்ரான் வோல்ட் என்பது 1.602 × 10⁻⁻19 ஜூல். இதுக்கு ஒரு எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு பேர். 10லிருந்து 15 எலக்ட்ரான் வோல்ட்டுக்குள்ளே இருக்குமானா லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஸ்டேபிளாக இருக்காது, ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் ஸ்டேபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் இருக்குன்னு வச்சுக்கலாமே. அலுமினியம் ப்ளஸ் ஸ்டேபிளா, 2+ ஸ்டேபிளா, 3+ ஸ்டேபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனுடைய அயனைசேஷன் எனர்ஜி வேல்யூஸ் இதுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. நான் தான் சொன்னேன், 10லிருந்து 15 எலக்ட்ரான் வோல்ட்டுக்குள்ளே இருக்குமானா லோயர் ஸ்டேட் ஸ்டேபிளாக இருக்காது, ஹையர் ஸ்டேட் தான் ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ அலுமினியத்துக்கு இதை விட இதான் ஸ்டெபிலிட்டி அதிகம், இதான் ஸ்டெபிலிட்டி அதிகம், 3+ தான் மோர் ஸ்டேபிள். இப்போ அயனைசேஷன் எனர்ஜி வச்சு எது ஸ்டேபிளான அயான் அப்படிங்கிறத நம்மளால் பேச முடியும். இந்த டிஃப்ரென்ஸ் 16 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மேலே இருக்குமானா, அதாவது ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், எனர்ஜி டிஃப்ரென்ஸ் 16 எலக்ட்ரான் வோல்ட்டை விட அதிகமாக இருக்குமானா இது ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு போகாது, லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேயே தான் இருக்கும். அப்போ சோடியத்துக்கு Na+ ஸ்டேபிளா, Na2+ ஸ்டேபிளா அப்படின்லாம் கேட்டால் இதுதான் ஸ்டேபிள். ஏன்னா இதுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் வேறுபாடு 16 எலக்ட்ரான் வோல்ட்டோட அதிகமாக இருக்கிறதுனால குறைவாக இருக்கிறது தான் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிறது தகவல். குறைவான அயனைசேஷன் எனர்ஜி இருக்கிறது எல்லாமே மெட்டல்ஸாக இருக்கும். ஸோ மெட்டல்ஸ் ஆர் ஆல் ரெடியூசிங் ஏஜென்ட், நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அது. அயனைசேஷன் எனர்ஜி பேசின மாதிரியே எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு ஒன்று பேசலாம். ஒரு நியூட்ரல் ஆட்டத்திலிருந்து எலக்ட்ரானை நீக்குவதற்கு நம்ம எனர்ஜி கொடுக்க வேண்டியிருக்குது. ஒரு நியூட்ரல் ஆட்டத்தில் எலக்ட்ரானை சேர்த்து ஒரு நெகட்டிவ் அயான் உண்டாக்கும் போது எனர்ஜி ரிலீஸ் ஆகும். எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுதோ அதுக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி, எனர்ஜிங்கிற வார்த்தை இல்லை அதில், அவ்வளோதான். ஸோ இட் இஸ் எனர்ஜி ரிலீஸ்ட் when an electron is added to a neutral gaseous atom to prepare an anion.
அதுக்கு பேர் எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு பேர். ஓகே, எனர்ஜி ரிலீஸ்ட். When an electron is added to a neutral gaseous atom, சிஎலோட ஒரு எலக்ட்ரானை சேர்த்து சிஎல் மைனஸ்ன்னு மாற்றுறேன். இப்போ எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த ரிலீஸ் ஆகிற எனர்ஜிக்கு தான் எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு பேர். ஒரு எலக்ட்ரான் சேர்க்கறது ஈஸி. இதில் இன்னொரு எலக்ட்ரானை கொண்டு வந்து நான் சேர்க்கணும்னு சொன்னால் முடியாது. அது பாசிட்டிவ். ஸோ ஃபஸ்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி இஸ் நெகட்டிவ் குவான்டிட்டி. Subsequent electron affinity values are positive quantities. இந்த தகவலையும் ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு அதே தான் சொல்ல போகிறேன் நான். எதெல்லாம் எந்தெந்த ஃபேக்டர்லாம் இதை பாதிக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, சைஸ், சின்னதாக இருந்ததுன்னா அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட் நியூக்ளியஸுக்கு பக்கத்துலேயே இருக்க போது நியூக்ளியஸுடைய அட்ராக்ஷன் அங்கே இருக்கும். ஒரு எலக்ட்ரானை கொண்டு போய் சேர்க்கறது ஈஸி. ஸோ சைஸ் சின்னதாக இருந்தால் எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகமாக இருக்க போகுது. ரெண்டாவது, நியூக்ளியர் சார்ஜ். ரொம்ப ஈஸியான ஆர்குமெண்ட் தான், ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை. நியூக்ளியர் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருந்தால் எலக்ட்ரானை போடும்போது டக்குன்னு வாங்கிக்க போகுது. ஸோ ஆடிங் எலக்ட்ரான் பிகம்ஸ் ஈஸி. அப்போ எனர்ஜி ரிலீஸ் ஆக போது அதிகமாக இருக்க போகுது, எலக்ட்ரான் அஃபினிட்டியும் அதிகமாக இருக்க போகுது. அப்போ சைஸையும் பொறுத்தது. நோ டவுட். அடுத்ததாக சொல்ல போகிறது நம்ம இதில் ஷீல்டிங் எஃபெக்ட். அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டுக்கும் நியூக்ளியஸுக்கும் மத்தியில் நிறைய எலக்ட்ரான்கள் இருந்து இந்த எலக்ட்ரான்கள் இந்த நியூக்ளியர் சார்ஜ் அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டில் படாமல் பாதுகாக்குமானா நியூக்ளியருடைய அட்ராக்ஷன் அங்கே இருக்காது. அப்போ எலக்ட்ரானை போடும்போது நியூக்ளியஸ் டக்குன்னு அட்ராக்ட் பண்ணி எடுத்துக்க முடியாது. அப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டி குறைவாக இருக்க போகுது, எனர்ஜி ரிலீஸ் ஆகிறதும் குறைவாக இருக்க போகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அனதர் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி. கடைசி பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி நம்ம சொல்ல போகிறது electronegativity. Electronegativity. This is a tendency of an atom to attract a pair of electron towards itself. A, B ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் மத்தியில் இருக்குது. இதில் பியை விட ஏ இந்த எலக்ட்ரான் பேரை பிடிச்சி அட்ராக்ட் பண்ணுற பவர் அதிகமாக இருக்குமானா இந்த எலக்ட்ரான்களில் ஏ பக்கமாக நகர்ந்துருக்க போகுது. அதனால் ஏக்கு லேசாக மைனஸ் சார்ஜ் வரப்போகுது, பிக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வரப்போகுது. இந்த பாண்ட் ஒரு போலார் பாண்டாக இருக்க போகுது. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இஸ் எ டெண்டன்சி டு அட்ராக்ட் எ பேர் ஆஃப் எலக்ட்ரான், எ பாண்டட் பேர் ஆஃப் எலக்ட்ரான். பாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை பிடிச்சி எடுக்கக்கூடிய டெண்டன்சிக்கு தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னு பேர். டெண்டன்சிக்கு எந்த யூனிட்டும் கொடுக்க முடியாது, இட்ஸ் ஜஸ்ட் எ நம்பர். எலக்ட்ரான் அஃபினிட்டி ஜூல்ஸ், எலக்ட்ரான் வோல்ட், அயனைசேஷன் எனர்ஜி ஜூல்ஸ், எலக்ட்ரான் வோல்ட், ரேடியஸ் மீட்டர்ஸ் அப்படிலாம் பேசணும். இங்கே அது மாதிரி ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் எ டெண்டன்சி ஆஃப் அன் ஆட்டம் டு அட்ராக்ட் எலக்ட்ரான்ஸ் டுவர்ட்ஸ் pair of electrons towards itself. That's called electronegativity. Electronegativity ஒரு பீரியடில் என்ன ஆகும், ஒரு குரூப்பில் என்ன ஆகும். லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போக போக
நியூக்ளியஸ் அந்த ஆட்டத்தினுடைய சைஸ் ஆனது குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ நியூக்ளியஸுக்கு எலக்ட்ரான் மேலே இருக்கக்கூடிய பவர் அதிகமாக இருக்க போகுது. ஸோ டெண்டன்சி டு அட்ராக்ட் வில் பி மோர். அப்படின்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போக போக எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நான் முன்ன சொன்ன மாதிரி பெரிலியம், போரன் அப்படி எழுதிட்டே போனீங்கன்னா ஃப்ளோரினுக்கு தான் அப்போ டெண்டன்சி ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. ஃப்ளோரின் இஸ் மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ் அப்படின்னு பேச போகிறோம் நம்ம. இது எல்லாமே அளந்து சொல்கிற விஷயமே கிடையாது. ஏன்னா அதுக்கு ஒரு அழகை உண்டாக்கணும். நம்ம தான் ஒரு நம்பர் தான் சொன்னேன் நான். இதுக்கு 2-3 மெத்தட்ஸ் இருக்குது, ஸ்கேல்ஸ். இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை சொல்கிறதுக்கு 2-3 ஸ்கேல்ஸ் இருக்குது. ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏபி அப்படின்னு ஒரு பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த பாண்டினுடைய பாண்டு எனர்ஜிக்கு ஏக்கும் பிக்கும் மத்தியில் இருக்கிற பாண்டை உடைக்கிறதுக்கு தேவையான எனர்ஜியை நான் இஏபின்னு குறிப்பிட்டிருக்கேன். நான் அதை இது இஏஏ இன்ட்டு இபிபி ரெண்டையும் பெருக்கி அதுக்கு ரூட் எடுத்துக்கணும். இதை விட இது அதிகமாக இருக்கும். இஏபி வில் பி கிரேட்டர் தேன் ரூட் ஆஃப் இஏ. இதுக்கு பேர் ஜாமெட்ரிக் மீன்னு பேர். ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்து வர்றது பேர் அரித்மெட்டிக் மீன்னு பேர். ரெண்டையும் பெருக்கி அதுக்கு ரூட் எடுத்து வேல்யூ எடுத்தோம்னா அதுக்கு ஜாமெட்ரிக் மீன்னு பேர். அப்போ 2 பாண்ட் எனர்ஜியினுடைய ஜாமெட்ரிக் மீனை விட உண்மையான பாண்ட் எனர்ஜிங்கிறது அதிகமாக இருக்க போகுது. இந்த ரெண்டுக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸுக்கு டெல்டான்னு பேர் கொடுத்துக்கிறேன் நான். டெல்டா இஸ் இஏபி மைனஸ் ரூட் ஆஃப் இஏஏ இன்ட்டு இபிபி. இதுக்கு டெல்டான்னு பேர் வச்சுக்கிறேன் நான். இந்த ஏக்கும் பிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ், இந்த டெல்டா இதுக்கு ப்ரப்போர்ஷனல். டெல்டா இஸ் ப்ரப்போர்ஷனல் டு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், ரெண்டுக்கும் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் அதிகமாக இருக்குமானா அந்த பாண்டை உடைக்கிறதுக்கு தேவையான எனர்ஜி இந்த ஜாமெட்ரிக் மீனை விட ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. ஓகே, அப்போ கை ஏ கை பி இஸ் ஈக்குவல் டு 0.208 இன்ட்டு ரூட் ஆஃப் டெல்டா. இந்த ஸ்கேலை உருவாக்கினது பாலிங், மைனஸ் பாலிங். ஸோ அப்போ இதுக்கு பாலிங் ஸ்கேல் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டின்னு பேர். நான் ஒன்று சொன்னபடி இது ஒரு நம்பர் தான், இதுக்கு வேறு எந்த யூனிட்டும் கொடுக்க முடியாது. அதே போல் இன்னொரு ஸ்கேல் ஒன்று இருக்குது. அந்த ஸ்கேலுக்கு முல்லிக்கன் ஸ்கேல்னு பேர் இருக்குது. முல்லிக்கன் ஸ்கேல் அப்படின்னு பேர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிக்கு. இது என்ன சொல்லுதுன்னா, அயனைசேஷன் எனர்ஜி எவ்வளோன்னு பாருங்கள். அதாவது எலக்ட்ரானை நீக்கிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவை, எலக்ட்ரானை ஆட் பண்ணும்போது எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இந்த ரெண்டுக்கும் அரித்மெட்டிக் மீன் எவ்வளோன்னு எடுங்க. இதுதான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுது இந்த முல்லிக்கன் ஸ்கேல். இது பாலிங் ஸ்கேலோடு ஒப்பிடும் பொழுது இந்த முல்லிக்கன் ஸ்கேல் கிட்டத்தட்ட 2லிருந்து 8 மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ பாலிங் ஸ்கேல் வேல்யூ ரொம்ப குறைவாகவும் முல்லிக்கன் ஸ்கேல் வேல்யூ ரொம்ப அதிகமாக வரும். ஸோ நமக்கு தேவையான தகவல் இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூஸ் தெரிஞ்சால் அதுலேருந்து நம்மளால் என்ன சொல்ல முடியும், வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் திஸ் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. 2 ஆட்டத்தினுடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியும் ஈக்குவலாக இருக்குமானால்
ஏபின்னு ஒரு மாலிகுல் இருக்குது என்கிட்ட. ஏவுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் பியுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் கிட்டத்தட்ட சமமாகவே இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த பாண்ட் பியூர்லி கோவேலண்ட் பாண்டாக இருக்க போகுது. முழுக்க முழுக்க இது ஒரு சகப்பிணைப்பு, வேறு எப்படி இருக்க முடியாது. அப்படி ரெண்டும் ஈக்குவலாக இல்லாமல் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் இந்த வித்தியாசம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது, நிறையலாம் இல்லை. a small difference is there. அப்படி இருக்குமானா இந்த பாண்டு ஒரு போலார் கோவேலண்ட் பாண்ட் அப்படின்னா உங்களுக்கு அர்த்தம் தெரியும் நினைக்கிறேன். இது ஒரு கோவேலண்ட் பாண்ட் தான், இது கோவேலண்ட் பாண்ட் தான். எலக்ட்ரான்கள் ஒரு பக்கமாக எது எலக்ட்ரான் நெகட்டிவிட்டியோ அது பக்கமாக நகர்ந்துருக்கும். அப்போ எந்த பக்கமாக எலக்ட்ரான் நகர்ந்துருக்கோ அதுக்கு லேசாக நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். எங்கேருந்து எலக்ட்ரான் போச்சு அதுக்கு லேசாக பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ இந்த பாண்டை தான் போலார் கோவேலண்ட் பாண்டுன்னு சொல்கிறோம் நம்ம. அப்போ கையே கைபி டிஃப்ரென்ஸ் ஸ்மாலாக இருந்ததுன்னா அது ஒரு போலார் கோவேலண்ட். இந்த டிஃப்ரென்ஸ், இந்த கையே கைபி டிஃப்ரென்ஸ் கிட்டத்தட்ட 1.7 அப்படி இருக்குமானால் இது 50% அயானிக், 50% கோவேலண்ட். அப்போ எலக்ட்ரானெகட்டிவிட்டி வேல்யூஸ் தெரியுமானால் அந்த பாண்டினுடைய தன்மையை பற்றி நம்மால் சொல்ல முடியும். 50% ionic, 50% covalent. If it is greater than 1.7, it is more ionic in nature. More ionic in nature. இந்த டிஃபரன்ஸ் அதிகமாக அயானிக் நேச்சர் அதிகமாகிட்டே போகுது. அயானிக் நேச்சர் அதிகமாக காம்பவுண்ட் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்க போகுது. ஸோ larger the electronegativity difference, more stable is the compound. So that's about the electronegativity.